Praise the Lord. Amen. ஆயத்தமா? கர்த்தர் உங்களோடு பேசும்படி இருக்கா. ஆமென். ஹalleluya. ஆவிக்குரிய சொத்து. சொத்து என்றால் அடுத்த சந்ததிக்கு போகும். நம்ம சொத்து நம் பிள்ளைகளுக்கு போகும். தேவன் தன்னுடைய வல்லமையை, அவருடைய சொத்து, அவருடைய திட்டங்களை ஒரு இடத்தோடு நிறுத்தாமல் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு அவர் கொண்டு போய் விரும்பா. கடவுளுடைய வல்லமை ஒன்றோடு நிற்காது, கடவுளுடைய திட்டம் ஒன்றோடு நிற்காது, அடுத்த சந்ததிக்கு போகும். சங்கீதம் 71:18, Psalm 71 verse 18, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாயிருக்கும் வரைக்கும் என்னை கைவிடியாக. அதாவது உங்க வல்லமை வரப்போகிற சந்ததிக்கு நான் கொடுக்கும் வரை என்னை கைவிடாதீங்க. இது உங்க வல்லமை அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் பாஸ் பண்ண வேண்டும். நீங்க உங்க உலக சொத்துக்களை உங்கள் சந்ததிக்கு கடந்து போக பண்ணுவீர்கள் என்றால் தேவன் எத்தனை அதிகமாக தன்னுடைய வல்லமை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கார். உலக குடும்பங்கள் சொத்துக்களை தங்கள் பின்வரும் சந்ததிக்காக வைத்து போகிறார்கள். இன்று பிள்ளைகள் சொத்துக்களுக்காக சண்டை பிடிக்காங்க. ஆனால் அவர்கள் சண்டை பிடிக்க அந்த சொத்துக்கு பின்பாக தேவன் இல்லை. எனவே ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற நாம் நம்முடைய சொத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய குடும்பத்தில் தேவ பக்தியையும் தேவனுடைய வல்லமையும் உங்கள் மூலம் உங்கள் சந்ததிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, ஒரு நல்ல தலைவனாக இருந்து நீங்க சொத்தை, ஆவிக்குரிய சொத்தை உங்க சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். பைபிள்ல பார்க்க எலியா பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து பரலோக போக அந்த கடைசி நேரத்தில் அவனுடைய சொத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க டைம் வந்துச்சு. ஒரு தலைவன் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு எதையும் வைத்து போகாவிட்டால் அவன் நல்ல தலைவன் அல்ல. எங்க டாடி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவருடைய சேவை எல்லாவற்றையும் தங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவருடைய சொத்து நமக்குள்ளே வந்தது. அது மட்டுமல்ல, அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம், அவங்களுடைய ஜெபம் எங்களுக்கு வந்துச்சு. எங்க அம்மா இன்றைக்கும் காலைல 5 மணிக்கு முதல்ல எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளை வாசிப்பாங்க, ஒரு புக்கை வாசிப்பாங்க, அதை விட மாட்டாங்க. அவங்களால எங்களுக்கு அந்த அதிகாலை ஜெபம் பழக்கம் வந்து. எங்க டேடி எப்பயும் அதிகாலை ஜெபி அதை சொல்லுவா. அப்ப அது சொத்து. எங்க டேடி சொன்னாங்க, அது எங்க பிள்ளைகளுக்கு கடந்து செல்லுது. ஆகவே ஒரு தலைவன் சொன்னால் தன் மூலம் தனக்கு பின்னால் வர சந்ததிக்கு எதையாவது வைத்து போனோம். ஆகவே 11 பேரோடு இந்த சர்ச்சை ஆரம்பித்தேன். இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சாய் கத்த கொடுத்திருக்கா. என் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, என் ஊழியத்தை நான் அவளுக்கு கொடுக்கிறேன், அவளுக்கு தேவ பக்தியை கொடுக்கிறேன். எனக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய சொத்து கடந்து செல்கிறது. ஆவிக்குரிய வாழ்வின் நோக்கமே ஆவிக்குரிய சொத்தை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். என் கேள்வி, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய சொத்து என்ன? நீங்க என்ன ஸ்பிரிச்சுவலா ஒரு அசெட் வச்சுக்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க? எது உங்க நீ கொடுக்க போறீங்க? நீ ஒரு வாகனத்துக்கு கொடுக்கலாம், வீட்டை கொடுக்கலாம், ஆனா ஸ்பிரிச்சுவலா என்ன கொடுக்க போறீங்க? அதான் முக்கியம். அப்ப பைபிள்ல நாங்க பார்க்கிறோம், எலியா எலிசாக்கு தன்னுடைய ஆவிக்குரிய சொத்தை கொடுத்தான். எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ள போறார். ரதங்கள் வந்து ஒரு சுழல் காட்டு வந்து அவன் அப்படியே ரதத்தோடு போப்பான். அந்த நேரத்தில் இத்தனை வருஷம் அந்த எலிசா, அவனுக்கு அந்த சொத்து எப்படி போகுது இருப்பாங்க? 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். இப்ப எலியா தலைவன், அவன் தகப்பன், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்.
அவன் கிட்ட இந்த பிள்ளை கேட்கிறான் என்ன? அவன் சொல்லுறான், உங்க கிட்ட இருக்க அந்த ஆவியின் வரம், உம்மிடத்தில் இருக்க ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும். அதாவது நான் உங்ககிட்ட கண்ட கடவுள், உங்ககிட்ட கண்ட இறைவன், உங்ககிட்ட கண்ட தேவனை நான் இரட்டிப்பாய் பெற வேண்டும். இவ்வளவு கடவுள் உங்ககிட்ட பவரா இருந்தாங்க, அந்த கடவுள் எனக்கிட்ட 2 மடங்காய் இருக்க வேண்டும். எலியாவின் மூலம் பல அற்புதம் நடந்துச்சு. செத்தவங்க எழும்புனாங்க. ஒரு பாத்திரத்துல, ஒரு மண் சட்டியில மாவே இல்லை, ஆனா எடுக்க 3.5 வருஷம் மாவு வந்துச்சு. அதிகமான அதிசயங்கள் அவனுக்குள்ள கடவுள் இருந்தா, கடவுள் நிரம்பி இருந்தா. அந்த நிரம்பி இருந்த கடவுள் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு பல கடவுள் கிட்ட எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும், எனக்கு அதிகம் வேண்டும் சொல்லுவாங்க. அதிக பணம், அதிக வீடு, அதிக ஆசீர்வாதம், அதிகமான வாகனங்கள் தகும்படி விரும்புவாங்க. ஆனா அதிகமாக எல்லாம் கேட்டதுக்கு அதிகமாக அவங்க தேவனோடு இருந்தது இல்லை. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, எப்ப உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளோட அதிகமாக இருந்த நாள்? கடைசி எப்ப நீங்க கடவுளோட அதிகம்? ஆனா நமக்கு அதிகம் வேண்டும். நம்ம அதிகமாய் கடவுள்கிட்ட கொடுக்காம அதிகம் எதை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அதிகமாய் தேவனோடு இருப்பதில்லை. எலிசா எலியாவிடம் உள்ள தேவனை இரட்டிப்பாய் கேட்டான். எனக்கு இரட்டிப்பாய் தாங்க, உங்ககிட்ட இருக்காது 2 மடங்கு வேண்டும். அப்ப எலிசா கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்கும், கஷ்டமானது கேட்டாய். நீ கஷ்டமானதை கேட்டாய், ஆனால் ஆவிக்குரியதை கேட்டான். இன்னைக்கு நாம எதை கேட்கிறோம்? ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிறோமா? இப்படி அவன் கேட்க காரணம், அவன் உலக காரியத்தை விட ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஸ்பிரிச்சுவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வாழ்க்கையில உலக காரியங்கள், அதாவது பணம், படிப்பு, வீடு, வாகனம், தொழில், பிசினஸ் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அவைகள் முதலாம் தரமானவைகள் அல்ல. அவைகள் முதலாவது அல்ல. அவைகள் முக்கியம், ஆனால் முதலாவது அல்ல. பைபிள்ல பார்க்கிறோம், மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்படி இவைகள்லாம் உனக்கு கூட அதிகம் கொடுக்கப்படும். ஆனா நாங்க அதிகம் கேட்கிறோம், ஆனா இதை பார்க்கறது இல்ல. நீங்க பார்க்க வேண்டியது ஸ்பிரிச்சுவலா, நீங்க உலகத்தை அல்ல. தேவனை பார்த்தால் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். எங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா தான் இருந்தோம். வசதி படைத்த குடும்பமா இருக்க இல்லை. நாங்க வாழ்ந்த வீடு, பிறந்த வீடு ரூம் இல்லாத வீடு, ஒரு ரூம் சரியில்லை. ஆனா 6 பேர் அந்த வீட்டில் இருந்தோம், ரூமே இல்லை. பாடசாலை ஸ்கூல் ஃபீஸ் கேட்ட பணம் இருக்கல. கல்யாணம் கேட்ட நேரத்தில் ஒரு ஆள் இருக்க இடம் இல்லைனாலும் ஒரு வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் கதவு இல்லை, அதுக்கு பொலித்தீன் போட்டு தான் காத்துக்கு தூங்கணும். டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எங்களை எவ்வளவு ஆஸ்வதிச்சுக்க. ஒரு மகிமையான இடத்துல இருக்கு. ஒரு வாகனத்துக்கு பதிலாக எத்தனை வாகனங்கள், ஒரு வீட்டுக்கு பதிலாக எத்தனை வீடுகள், எவ்வளவு வசதி, எத்தனை கோடிக்கணக்கான பணம், எவ்வளவு பிசினஸ் கத்து கொடுத்து இவ்வளவு வைத்திருக்க காரணம் முதலாவது கடவுள். நீ ஸ்பிரிச்சுவலை பாரு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், நான் ஒரு நாளாவது எங்கேயாவது போயிட்டு வேலை செஞ்சது கிடையாது, தொழில் செஞ்சதில்லை, ஒரு சாமனத்தை பொருளை வாங்கி இப்படி வித்தது கிடையாது. ஆனா கர்த்தர் இவ்வளவு ஆஸ்வதிக்க காரணம் நாங்க அவரை முதல்ல தேடுறோம். ஆமென். நாம் தேவைக்காக ஜெபிக்கிறோம், எந்தவித ஆவிக்குரிய காரியத்தை வாழ்க்கையில இல்லாம ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் காரியத்தை முக்கியப்படுத்துங்க. எலிசா சொல்றான், எனக்கு இரட்டிப்பாய் கடவுள் தேவை, இரட்டிப்பாய் நிரம்ப வேண்டும், இரட்டிப்பான வல்லமை வேண்டும். 2 ராஜாக்கள் 2:10. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. நீ என்னை கண்டா அது உனக்கு கிடைக்கும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எதை பார்க்கறீங்க அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அவரை பாருங்க, அவர் உங்களுக்கு முழுமையா கிடைப்பார். கடவுள் தான் முழுமை. நீங்க அவரை பாருங்க, அவருடைய வார்த்தையை பாருங்க, அவரை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய ஊழியத்தை தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்.
நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க குறைவான மனுஷனை பார்த்தா உங்க வாழ்க்கையில குறைவுதான். தோல்வியானதை பாருங்க, உங்க வாழ்க்கையில தோல்விதான். நீங்க எதை பாக்குறீங்க? அதுதான் முக்கியம். நீ என்னை கண்டால் உனக்கு ரெட்டிப்பாய் தருவேன். நான் இந்த காலையில சொல்றேன், நீ ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தால் நீ எதை எதிர்பார்க்கையோ அதை கத்து ரெட்டிப்பாய் தருவா. எலியா சொல்றான், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்துல நீ என்னை காணாட்டி அது கிடைக்காது. நீ பார்க்க வேண்டும். சரியா? ஆவிக்குரிய தெளிந்த பார்வை நமக்கு தேவை. நான் ஊழியத்தில் ரொம்ப கவனம். ஊழியத்தில் நான் தெளிந்த பார்வையோடு இருக்கேன். தேவன் என்னை எடுத்துக்கொள்றது, நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும். நீங்க ஆவிக்குரிய காரியங்களை தெளிவாய் பார்க்கும் பொழுது தேவன் ரெட்டிப்பாய் தருவா. ஊழியத்தை, கடவுளை காரியங்கள், ஒரு ஜெபம், அதை சரியா பார்க்கணும். அப்ப உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். சபைக்கு பைபிளை தூக்கி எத்தனை வருஷம் வந்து இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு வேண்டும். அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி அன்னிதினமும் கடவுளோடு இது இருந்தா தான் வாழ்க்கையில வெற்றி. நீ தேவ பிரசன்னத்தை கண்டால், அது கடவுள் எலியா கூட நிரம்பியக்காக, அந்த கடவுள் அந்த தேவ பிரசன்னத்தை நீ பார்த்தால் உனக்கு எல்லாம் ரெட்டிப்பாய் கிடைக்கும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை காணாவிட்டால் ரெட்டிப்பா எதையும் நீ காண மாட்டாய், பெற மாட்டாய். நீங்க பார்க்க வேண்டியது ஸ்பிரிச்சுவலா. இப்ப எலியா 7 அற்புதங்கள், பெரிய அற்புதம் செஞ்சான். எலிசா 2 மடங்கு கேட்டான். அவன் 14 அற்புதம் செஞ்சான். மொத்தம் 13 தான் செஞ்சான். எலிசா செத்த பிறகு ஒரு யுத்தம் நடந்து கொண்டுச்சு. அவனுடைய எலும்புகள் தாச்சு. அந்த நேரத்தில் யுத்த நேரம் ஒரு மனுஷனை சும்மா இதில் வச்சு கொண்டு போனாங்க. அந்த கல்லறை கிட்ட போகணத்துல குதிரைகள் வரதை பார்த்து இந்த தூக்கி போனவங்க, ஐயோ எங்களுக்கு சண்டை வருதே அப்படி சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படி வீசிட்டாங்க. வீசினது அது போய் விழுந்திருக்கு எலிசாட கொகையில போய் அந்த எலும்பு பட்டு அவன் உயிர் அடிச்சான். ஆண்டவர் போய் சொல்ல மாட்டா, அவர் சொன்னதை செய்வா. ஆமென். எலிசா ரெட்டிப்பான வல்லமை. இப்ப பாக்கவனிங்க, இதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் ரெட்டிப்பா இருக்கேன். எனக்கு கத்த ஒரு நன்மையும் குறையாமல் என்னை நிறைவாய் வைத்துக்கா. கவலை சொல்றது என் வாழ்க்கையில் இல்லை. எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கத்தக்கதாக கத்தருக்கு பலத்தை தந்திருக்கா. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்துக்கா. ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையில் இருக்க. இந்த இடத்துக்கு வர காரணம், இந்த இடத்துல எலிசாட ஆரம்பம். அப்ப எலிசா ஃபர்ஸ்டா எலியா எங்க கண்டான்? 1 ராஜாக்கள் 19:19. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வை போட்டான். 12 எரும மாடு. எத்தனை எரும மாடு? 12 எரும மாடுகளை போட்டு அவன் உழுது கொண்டுக்கான். அவன் பெரிய வசதி உள்ளவன், அவன் வசதியான. ஏன்னா இந்த நாட்கள் ஒரு எரும மாட்டை மூட்டி போட்டு உழுவாங்க, சில 2. ஆனா அவனுக்கு 12 போடுற அளவுக்கு அவனோட வயல் மிக பெருசு. அவ்வளவு வசதியானவன். ஆனா அவன் வாழ்க்கையில தேவனுடைய ஆவிக்குரிய காத்து முக்கியத்துவம் கொடுத்தான். அவனை பாருங்க, இந்த 12 எரும மாட்டோடு இருந்தவன் அவன் மேலே எலியா வந்து சால்வை போட்டான். எங்க? சேத்துல இருக்கான், வயல்ல சேத்துல இருக்கவனுக்கு போட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள் நானும் நீங்களும் சேத்துல இருந்த பொழுது ஆண்டவர் எங்களை தேடி வந்து ரட்சிப்பின் என்னும் சால்வை அவர் போட்டார். ஹல்லேலூயா. உங்க மேல என் மேல அவருடைய ரட்சிப்பின் சால்வை வந்து விழுந்துச்சு. ஆகவே முதலாவது அவன் இங்க ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிப்பின் சால்வை விழுந்துச்சு. ஆமென். ரட்சிக்கப்பட்டோன்னா ஒரு சால்வை. ஆனா 2வது சால்வை இங்க தான் கிடைக்குது எலிசாக்கு. இந்த முதல் சால்வை கிடைச்சு எங்க பாவத்தில் இருந்தோம், வெளியில வர முடியாம இருந்தோம், சிக்கப்பட்டு இருந்தோம், கால் உள்ள போயிருந்துச்சு. அப்ப கர்த்தர்களை கண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பார்ந்த தேவா, அருமை இரட்சகரே, சொல்லுங்க, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பார்ந்த தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பார்ந்த தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன்,
தெய்வம் நீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடிவன் நீ. நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நீரலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எலிசா மேல் அந்த ரட்சிப்பின் சால்வியை போட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டான். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென். எங்க எரும மாடுகளோட கிணத்துல ரட்சிக்கப்பட்டீங்க. கர்த்தர் அந்த ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு 20ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, சத்தமா சொல்லுங்க, மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உண்மை பின்தொடருவேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைச்சுக்கோ. அவன் சொல்லுவான், பைபிள் சொல்லுது, அவன் மாடுகளை விட்டுட்டான். அதுக்கு அடுத்த வசனத்தை போடுங்க பாப்பா, அது நல்லா இருக்கும். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு எரும மாட்டை பிடித்து அடித்து அதை வெட்டி போட்டான். அதே மாடு வெட்டி போட்டான். அதுக்கு அவன் சொல்லுவான், அவன் அம்மாவை அப்பாவே நான் போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு வரேன். வாழ்க்கையில இந்த ரட்சிக்கப்பட்ட சேத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாம் இரட்டிப்பான நன்மை பெற வேண்டும் என்றால், இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும். இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்ப அங்க போகணும். ஆனா நிறைய பேர் அங்க போக முதல்லயே அவங்க செத்து போயிறாங்க. அது கிறிஸ்டியன் லைஃப் அல்ல. கிறிஸ்தவ லைஃப் சொல்லுது, நாளுக்கு நாள் வெற்றி, ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மை வர வேண்டும். ஆமென். அப்ப இந்த ரட்சிப்பு அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் இவன் என்ன செய்றானா, முத அம்மா அப்பாவை நான் கிஸ் ஒன்று பண்ணிட்டு வரேன். வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நீ சில மனிதர்களை கிஸ் பண்ணி குட் பை சொல்லணும். சில மனிதர்களுக்கு கிஸ் ஒன்று கொடுத்து குட் பை சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவன சிலரை விட வேண்டும். நீ விடாட்டி உன் வாழ்க்கை முன்னுக்கு போகாது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து விலகிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் சேர்ந்து குடிக்கிறதும் அவங்க பழகிற பழக்கங்கள் பணம் வீணாய் கொண்டுதான் இருக்கும். அப்ப நம்ம சில ஆக்களை ஒரு அக்கௌண்ட் பண்ணி கிஸ் ஒன்று பண்ணி அனுப்பிக்கணும். இதோட எங்க லைஃப் தேவையில்லை. சில வெட்ட வேண்டியதை நாங்க வெட்டிக்கணும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில எரும மாடுகளை நீங்க விட வேண்டும், அவங்களை வெட்டி போட வேண்டும். சில எரும மாடுகள் தான் அதோட இருந்தா எங்க வாழ்க்கை போகாது. நிறைய பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ, ரட்சிக்கப்பட முதல் எப்படி இருந்தாலும் அதே அனுபவத்துல தொடர்ந்து வாழ நினைக்கிறாங்க. இப்போ அந்த லைஃப் மாற வேண்டும். சில எரும மாடுகளை நீ விட வேண்டும். நிறைய பேருக்கு சண்டே சர்ச்சுக்கு வாகனத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா தலை சுத்துற மாதிரி இருக்கும், இல்ல உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போன கிழமை ஒரு வாலிப புள்ள சர்ச்சுக்கு வரல, ஏன்னா அவ கொஞ்சம் மேல் வலினால சண்டே. ஆனா மெச்ச பார்த்து கமோன் கமோன் கத்துக்க முடிச்சு. ஏன்னா சில எரும மாடுகள் சேர்ந்து இருக்கனால. சில எரும மாடுகளோட பழக கூடாது. சிலதை வெட்ட வேண்டும், சிலதுக்கு குட் பை சொல்ல வேண்டும். போன்ல சிலதுக்கு எங்களுக்கு டிலீட்னு, அதை டிலீட் பண்ணி அவங்கள பிளாக் பண்ணி டிலீட் பண்ண வேண்டும். சும்மா டிலீட் பண்ணாத, பிளாக் பண்ணி சில டிலீட் பண்ணு. ஏன்னா அவங்க உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தடை. நான் எப்ப ரட்சிக்கப்பட்டு நான் ஆசீர்வாதத்துக்குள்ள போக நினைச்சனோ அன்னைக்கு நான் டிவி பார்க்க நிப்பாட்டேன், படம் பார்க்க நிப்பாட்டிட்டேன். அது எனக்கு ஒரு பைத்தியமாச்சு, அதை நான் நிப்பாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் எரும மாடு இந்த போன் தான். இந்த சாப்பிடுற நேரம் இந்த போனை கையில் வச்சுக்கொள்ளாத. இது சாப்பிட்டு கொண்டு இப்படி 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 சாப்பாடு எவ்வளவு ருசின்னு விளங்காது. நான் சாப்பிடனே போனை கையில வைக்க மாட்டேன். நான் காஃபி குடிக்கிறனாலும் நல்லா ஊத்திட்டு அப்படியே வந்து அப்படியே நான் கட்டில கொஞ்சம் சாஞ்சு கொண்டு குடிப்பேன். ஏன்னா அது நமக்கு ருசி வர வேண்டும். அப்ப எங்களுக்கு அது திருப்தி ஆக்கணும்.
இந்த டிவியை பார்த்துக்கொண்டு இப்படி போடுகிறது, இல்ல போன் இப்படி எடுத்துக்கொண்டு இப்படியே போடு. என்னத்தை குடத்துக்குள்ள போடுகமாய் போட்டுக்கொண்டு இருக்குங்க. உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும்னா சிலதை விட வேண்டும். எனக்கிட்ட இந்த Facebook, Instagram இதெல்லாம் எனக்கிட்ட இல்லை. இருக்கு ஆனா இல்லை. சர்ச்சுக்காக இருக்கு ஆனா இல்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை, எனக்கு பார்க்கவும் தெரியாது. சில நண்பர்கள் இல்லை, சில உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை. எல்லாத்தையும் விட்டனால இன்னைக்கு ஃப்ரீயாக எனக்கு நிறைய டைம் இருக்கு. வாழ்க்கையில தனிமையா இருக்கும் பொழுது வாழ்க்கையில ஒரு துல்லியமான பார்வை வரும். வாழ்க்கையில தனிமையா இருக்கவர்கள் ரொம்ப சக்சஸா இருப்பாங்க. வாழ்க்கையில தனிமைன்னா தனக்கு ஒரு வாழ்க்கை, தன் வாழ்க்கை, தன் குடும்பம் அப்படி இருக்கிறவன் அவனோட வாழ்க்கை ரொம்ப வெற்றியா இருக்கும். அவன் பெரிய பணக்காரனா இருப்பான். இல்லாட்டி என்ன நடக்கும்? 4 பேரோடு சேர்ந்து குடிக்கிறது, நல்லா மப்பாவி காலை எலும்பி இருக்க முடியாது, இனிமேல குடிக்க மாட்டேன். ஆனா அந்தியாவ நேரம் திரும்ப அடிப்பாங்க. வாழ்க்கையில எல்லாம் போயிடும். சீக்கிரம் சாகணும்னா டெய்லி ஒரு சிகரெட் குடி. 10 வருஷத்துக்கு முதல் சாகுவ. டெய்லி சாகாயம் கிளம்பையில 4 நாள் குடி. 30 வருஷத்துக்கு முதல் நீ செத்துவ. சாக உனக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் சீக்கிரம் சாக முடியும். வாழ்க்கையில சிலதை வெட்டி போடணும். சில ஆப்கள் நமக்கு தேவையில்லை. சில ஆப்கள் உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு தடை. எனக்கு 7:30 தூங்க முடியும்னாக்கி ஏன்? எனக்கு ரொம்ப டைமுக்கு, என் லைஃப்ல ரொம்ப டைமுக்கு, ஜிம்முக்கு போன ரொம்ப டைமுக்கு, என் வாழ்க்கையில ரொம்ப டைமுக்கு. ஏன்னா நான் நிறைய காத்தை வெட்டி போட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு டிக்டாக் பைத்தியம். அதுகளை பின்னுக்கு காட்டணும். ஓ இதை கிழிச்சு போட்டு இங்க ஒரு படம் எடுக்கணும், முதுவ படம் எடுக்கணும், இடுப்ப படம் எடுக்கணும். இந்த டிக்டாக் இது செஞ்சு எனக்கு வேற அனுப்புதுங்க. அதுல வேற லிங்கே கொடுக்க நான் அமுக்கணும்னு அந்த ஆப்புக்கு போகுது. நீ டவுன்லோட் பண்ணுங்க. இதை டவுன்லோட் பண்ணி ஒருத்தக நான் போனேன். அது எனக்கு அது பைத்தியமாகும். இந்த வாழ்க்கை வாழுக ஒரு நாள் சக்சஸ் இல்ல. சும்மா லிப்ஸ்டிக் மட்டும் இருக்கு, மேக்கப்புக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு, விளைஞ்சா முடிய கொஞ்சம் அயன் பண்ணிருக்கீங்க, வேற ஏதோ வருவீங்க. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு இல்ல. வாழ்க்கையில ஒண்ணு இல்ல. நீ அந்த சக்சஸ் வரமாட்டாய். வெட்ட வேண்டியதை வெட்டணும். சில எரும மாடை வெட்டணும். உன் வாழ்க்கையில சில எரும மாடுகள் வரக்கூடாது. நிறைய பேர் இந்த எரும மாடுகளோட இந்த எண்ணெய ட்ரிப் போகுது. டெய்லி ட்ரிப், டெய்லி போவாங்க. டெய்லி ஒன் கோல் ஃபேஸ். அங்க என்ன வண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா, அதுல போய் அங்க உட்கார்ந்து ஏதோ குடிக்கணும். ஒண்ணு இருக்காது. எனக்கு இந்த ஒன் கோல் ஃபேஸ்ல கார்ல போயிட்டு பார்க் பண்ண இருப்பில்லை. ஏன்னா அது காரை பார்க் பண்ணி எங்க போயிட்டு ஏதாவது ஒரு சாமனத்தை வாங்கி வந்தாலே 400 ரூபாய் எடுக்கான் இந்த பார்க்கிங்க்கு. நமக்கு அது தேவையா? தேவையில்ல. சில காரியங்கள், சில காரியத்தை விட்டுக்கணும். அப்பதான் லைஃப்ல சக்சஸா இருக்க முடியும். உங்க இந்த இடத்துல சிலருக்கு 4 எரும மாடுகளுக்கு, சிலாக்களுக்கு 5 எரும மாடுகளுக்கு அதை வெட்டு. இப்ப நான் சொல்லுற நேரத்துல அந்த எரும மாட்டை மூஞ்சிகள் அப்படியே வகுத்தன. அதுதான் அந்த அதைத்தான் நீ எடுத்து போடணும். அந்த அப்ப நீ எடுத்து போடு. சிலது தேவையில்லை. சிலருடைய வீட்டுல கட்டில் கிட்ட டிவியை போடுவாங்க. எங்க வீட்டுல அந்த காலத்துல கேட்டாங்க கட்டில் கிட்ட டிவி வேணும். நான் போட்டதே கிடையாது. முழிக்கிறது டிவியில, தூங்குது டிவியில. உங்களுக்கு அதிகம் வேணும் என்றால் வளமையான மாதிரி உங்க வாழ்க்கை வாழ முடியாது. சில மனிதர்களுக்கு, சில காரியங்களுக்கு குட் பை சொல்ல வேண்டும். அப்ப தேவனை அதிகம் பெற முடியும். நிறைய காடோட இருக்க முடியும். காடை கருதி ஃபோக்கஸ் பண்ண முடியும். தேவன் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நாங்கள் பல காரியங்களை இறுக பிடித்திருக்கபடியால் அர்ப்பணிப்பு செய்ய முடியாது. இந்த இடத்துல ஊழியத்துக்கு அர்ப்பணித்தான். இந்த இடத்துல இரட்டிப்பான வல்லமை. ஆனா இதுக்கு நடுவுல வாழ்க்கை அனுபவம். இப்ப இந்த அனுபவத்தை பேசுவாங்க. இந்த வாழ்க்கை அனுபவம். இப்ப வாங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணவன் எப்படி அந்த இடத்தை ரீச் பண்ணா? உங்க லைஃப்ல பிளெஸிங் நடக்காமீங்க. வாழ்க்கையில பணம் முக்கியம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த பணத்தை தருபவர் அவர் முக்கியம். விளங்குச்சா? பணம் கடவுள் அல்ல.
கடவுளுக்கு பணம் தேவையில்ல. நல்லா கவனிங்க, கடவுளுக்கு பணம் தேவையில்லை, நமக்கு பணம் தேவை. ஆனா நமக்கு பணம் தேவைனால நம்மளுக்கு கடவுள் தேவை. அவர் இருந்தால் எல்லாமே நிறைவாய் கிடைக்கும். நான் ஒரு தொழிலும் செய்யல, ஆனா எங்க வாழ்க்கையில் இவ்வளவு வசதியா இருக்க காரணம் அது அவர் தான். அப்ப முதலாவது இப்ப பாங்க, எலியா இங்க எலிசா ஸ்டார்ட் பண்ண தன் லைஃப். இப்ப எலியாட கடைசி காலகட்டம் வருது, எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த நேரத்தில் பாங்க 2 ராஜாக்கள் 1 வரை. இப்ப எலிசாவை கத்தெடுக்க போறார், எலியாவை கத்தெடுக்க போறார். இப்ப 2 பேரும் போறாங்க. கடவுள் சொன்னாரு, யோர்தானுக்கு வா, அங்க வச்சு நான் உன்னை எடுப்பேன், மேல் எடுப்பேன். இப்ப எலிசாவை பார்த்து சொல்றான், கர்த்தர் எலியாவை சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலிசாவோட கூட கீழ்கால் இருந்து போனான். அப்ப ஒரு இடத்துல இருந்து அவன் போனான். அவன் போக ஸ்டார்ட் பண்ணோன்னு கீழ்கால் இருந்து போக இடத்துல 2ஆம் வசனம், எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு. எங்க இரு? கீழ்கால் இரு. எங்க இருக்குன்னா கீழ்கால் இரு. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். நான் இப்ப பெத்தேலுக்கு போனப்பா, அவனுக்கு தெரியாது யோர்தான் தான் போறாங்க. கடவுள் இப்ப காட்ட பெத்தேலுக்கு போ. அதற்கு எலிசா, நான் உம்மை விட்டுறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி இருவரும் பெத்தேலுக்கு போனாங்க. கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போனாங்க. இவன் சொல்லுறான், இங்க இருப்பா. அவன் சொல்லான், இல்ல நான் உங்களோட வருவேன், நான் உங்களை விட மாட்டேன், கடவுளை விட மாட்டேன், கடவுள் உங்ககிட்ட உங்களை நான் விட மாட்டேன். கடவுள் எங்களோட வாயின் வார்த்தைகளை நம்ப மாட்டார். மறுபடி சொல்ல, கடவுள் எங்களோட வாயிட வார்த்தைகளை அவர் ஒரு நாளும் நம்ப மாட்டார். சில வேளைகளை நீங்கள் சொல்வதை தேவன் நம்பாமல், தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை சோதித்து பார்க்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டா, என் லைஃப்ல கடவுள் தான் முக்கியம், நான் ஃபர்ஸ்டா காடுக்கு தான் நேசிக்கிறேன். இதெல்லாம் இந்த சிங்கர் சொல்லுவாங்க, கட்டிங் பத்துலிட்டோம் நாங்க தானே, சும்மா வாயில கடவுள் 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 கடவுள். ஆனா உண்மைக்கு கடவுள் இல்லை உங்களுக்கு. ஃபர்ஸ்டாக நீங்க ஓனா மாதிரி அவ்வப்போது கலகு மாத்தாக்க, உங்க கலகு அப்படியே மாறும். சொந்தத்துக்கிட்ட போன வேற மாதிரி மாறும், நீங்க மாறுவீங்க. ஆனா இவன் சொல்றான், நான் உங்களை விட்ட மாட்டேன். உன்னுடைய அர்ப்பணிப்பை தேவன் வெறும் வாய் உதடுகளால் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட விரும்பா. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், கடவுள் தான் எனக்கு முக்கியம், கடவுள் தான் முக்கியம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கேர்ளுக்கு கிட்டல ஒரு பாய், அழகான பாய் கிடைச்சான், பயங்கர அழகு, ஸ்மார்ட். ஆனா அவன் வேக மதம். உடனே அவன் சொல்லிட்டான், நீ எந்த மதத்துக்கு வந்தா தான் நான் உனக்கு கட்டுவேன்னு. இங்க இருந்து ஊழியதை விட்டுட்டு கடவுளையும் விட்டுட்டு அங்க போயிட்டா. இது அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி தான். அங்க போயிட்டு அப்படியே வாழ்ந்தாங்க. திடீர்னு பார்த்தா கட்டிட்டு 2 கிழமைல அவன் விட்டுட்டான். நான் உன்னை பார்த்து சொல்றேன், கடவுளை விட்டு நீ எதையாவது பிடித்தால் அவைகள் உன்னை ஒரு நாளும் கைவிடும். இந்த உலகத்துல நீ கடவுளை தான் சார்ந்துக்கணும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை எப்பொழுதும் சார்ந்திருந்தான். அவன் 66 யுத்தங்கள் பண்ணினான், அதுல ஒரு யுத்தமாவது அவன் தோல்வி அடைய இல்லை, வெற்றி. அவனை பாங்க ஒரு கவன்ல வச்சு கல்ல சுத்தி அடிச்சான். அந்த சரியா நெத்தியில போய் படுற அளவுக்கு அவ்வளவு பயிற்சி, அவ்வளவு திறமை. இந்த திறமைக்கு காரணம் அவன் கடவுளை சார்ந்திருந்தான். நீ கடவுளை சார்ந்திருந்தால் உன் லைஃப்ல தோல்வி வராது. அவன் ஒரு கல்லு போய் பட்டுச்சு, மிஸ் ஆக அவ்வளவு வெல் ட்ரைனிங். காரணம் காட். அவங்க கிட்ட இருந்து வீரர்கள் இப்படிப்பட்டவர்கள், சிங்கத்தை ஓடி போய் பிடிச்சு அடிச்சு கிழிக்கிறவங்க. அவங்க யுத்த வீரர்கள், பயங்கரமானவர்கள், அவ்வளவு பயங்கர திறமைசாலியா இருக்க காரணம் தாவீது அவங்களுக்கு கடவுளை சார்ந்திருக்க சொல்லி கொடுத்தான். எங்க லைஃப்ல முக்கியம் கடவுள் தான், கடவுள் தான். ஆகவே என்ன காரணம் வந்தாலும் நாங்க விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது, தேவனை விடக்கூடாது, தேவனுடைய வாழ்க்கையை விடக்கூடாது, ஊழியத்தை விடக்கூடாது. எரும மாட்டுக்காக ஊழியத்தை விடாத, எவனுக்காக உன் ஊழியத்தை விடாத, எவனுக்காக ஆண்டவர் விடாத. உன்னோட ஊழியம் உனக்கு பிரச்சனை படுத்தினால் ஊழியத்தை விடாத. வாழ்ந்தாலும் சத்தாலும் அவருக்காக வாழ்வேன். அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழு. இருக்க
இருக்க ஒரு வாழ்க்கை அது இயேசுங்கிற வாழு. நீ அவரை ஃபோக்கஸ் பண்ணு, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். பைபிள் சொல்லுது கில்கால்னு சொன்னா இங்கே இருப்பா, நான் பெத்தேல் மட்டும் போக சொல்றேன். அடுத்த வசனம் பாங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிறார், உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும் சும்மாங்க. சில எரும மாடுகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்? சும்மாங்க. சிலது வந்து கேட்கும், கதை தெரியுமா? என்கிட்ட சில எரும மாடு கேட்கும், தெரியுமா? உனக்கு என்னத்துக்கு இந்த பலாய்? சிலதுகளுக்கு பலாய் கழுவுதுகள் வந்து கேட்குங்க, தெரியுமா இந்த கதை? அப்படியா சர்ச் இப்படி நினைச்சோ, அப்ப நாங்க இந்த சர்ச்சுக்கு போக கூடாது. நீ மத்தவன கதை கேட்காத. நீ வந்தியா, உட்கார்ந்தியா, கும்பிட்டியா, போக எனக்கு ஒரு சோத்திரம் சொல்லிட்டு போயிரு. ஏன்னா போக வரல கட்லெட் சாப்பிட்டு போயிரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலாக்களுக்கு அப்படிதான் சொல்லணும், சும்மா வாய் பத்தி கடை. எனக்கு நிறைய பேருக்கு சொல்வேன், இதுகள் எனக்கே சொல்லாதீங்க. சிலருடைய ஸ்டேட்டஸை பார்த்து உங்களுக்கு அப்செட் ஆகுதுன்னா அந்த நம்பர்களை உங்களோட போன்ல இருந்து எடுத்துங்க. இப்ப அடுத்த வசனம் பாங்க. சும்மா சொன்னவன் இப்ப கில்கால்ல எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க? பெத்தேலுக்கு. பெத்தேலுக்கு வந்தோம் அவன் சொல்றான், பின்பு எலியா அவன் நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தரனை எரிகோ மட்டும் போ சொல்றான். கில்கால்ல இருந்து பெத்தேல், பெத்தேல்ல இருந்து எரிகோ மட்டும் போக சொல்ல. அப்ப அவன் சொல்றான், நான் உங்களை விட மாட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணியதை நான் பாதியில விட மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசி வரை அவருக்காக வாழ்வேன். அவன் இடையில விடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் வரக்கூடாது. வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்காத காரியங்கள் நமக்கு நடக்கும். கடவுளை விடக்கூடாது, கடவுளை விடாத. என்ன வந்தாலும் அவரை வச்சுக்கோ, அவரை பிடிச்சுக்கோ, அவரோடு. அதான் வாழ்க்கை. நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு எங்க டேடியோட கை 4 விரலும் போச்சு. அப்படியே மேட்ச்சாக அப்படி எல்லாம் சொன்னீங்க, பைபிளை தூக்கிட்டீங்க, எல்லாம் போயிட்டு. ஆனா எங்க டேடி சொன்னா கடவுளை விட மாட்டேன். கடைசியில இருந்து எல்லாம் இருந்தோம். வீட்டுல சாப்பிட வசதி இல்லை. எங்க டேடி சொன்னா கடைசியா நம்ம கடவுளோட இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக பணம் இல்லை. அப்ப எங்களுக்கு 11 வயசு. நாம டுப்ளிகேஷன் ரோடால பம்பலப்பட்டி சர்ச்சுக்கு நாங்க போனோம். அங்கதான் சர்ச். அங்க போனோம், நடந்து தண்ணியை குடிச்சு காலைல 8 மணிக்கு கூட்டத்துக்கு. அது முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம அங்கேயே இருந்து சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்டு 2 மணிக்கு வெளிக்கிட்டோம் கிராண்ட் பாஸ் இந்த பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு. ஏன்னா அங்கே தான் எங்களோட தாய் சபை. அதில் தான் அந்திக்கு ஒரு பாஸ்டர் கூட்டம் வைப்பாங்க. கடைசி வந்தோம். எங்க வாழ்க்கையில எந்த இடத்துலையும் எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் நிப்பாட்டல. முதலாவது இடத்துல நிப்பாட்டல, 2வது இடத்துல நிப்பாட்டல, 3வது இடம் வந்த பொழுது இங்க ஏகன்னு சொல்ல இல்லை. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும். கடவுளை விடாத, உன்னை ஜெபத்தை விடாத. எங்க எனக்கு தெரியும், எங்க அம்மா ரொம்ப சுகமே இல்லாத நேரத்தை கூட எப்படியே எழுப்பி எனக்கு கையை பிடிச்சி பாத்ரூம் கொண்டு போடான்னு சொல்லிட்டு, ஏம்மா இப்போ எழுப்பி? இல்லைடா நான் 5 மணிக்கு போது ஜெபிக்கணும் தான்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து எழுப்பி ஜெபிப்பாங்க. எனக்கு வேலை அவங்க கஷ்டப்பட்டுக்காங்க, வாசிக்க கஷ்டப்படும். ஆனால் அவங்க சொல்ல, இல்லைடா என்னை உயிர் மூச்சு போகும்போது மகை நான் இதை செய்யணும். இதுதான் அவருக்காக வாழ்க வாழ்க்கை. அவருக்காக வாழுங்க. அந்த வாழ்க்கை அழகானது. அவருக்காக வாழ்க வாழ்க்கை அழகானது. நீங்க அவருக்காக வாழ்ந்து உலகத்துக்காக 2க்கும் சேர்ந்து வாழ்கன தான் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள். அவரை உறுதியா வச்சுப்பாங்க. உங்க வாழ்க்கையை உறுதியா வைத்தால் உங்க வாழ்க்கை உயர் மலை போல் அது ஏறும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவான் கில்கால்ல,
உறவை மட்டும் போக சொன்னா, நான் என் அர்ப்பணிப்பு முழுமையானது. நான் அவனுக்காக இவனுக்காக பாதியில் விட்டு போக மாட்டேன், அவருக்காக வாழ்வேன். எங்க சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டாங்க, ஏன்னா நாங்க மதத்திலிருந்து மாறினால அவங்க கைவிட்டாங்க. ஏன்னா அவங்களோட மத சம்பிரதாயத்தை நான் கலந்து கொள்ளல. நாங்க இங்க கிறிஸ்டியனும் அங்க வேற மதமும் அப்படி வாழ்ந்ததில்லை, வாழ்ந்த அவருக்காக வாழ்ந்தோம். இதுதான் அங்க வாழ்க்கை. எனவே உறவுகள் எல்லாம் எங்களை பகைச்சாங்க. ஏன்னா அன்னதானத்து நேரத்துல எங்க பெரிய பசத்தினத்துல அன்னதானம், நாங்க அதுக்கு போகல. என்ன அன்னதானத்துக்கு வரல, நாங்க அங்க வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நேரா சொன்ன எல்லா சொந்தமும் கைவிட்டாங்க. நாங்க அதுக்காக ஐயோ சொந்தம் என்ன சொல்லும், பந்தம் என்ன சொல்லும் அப்படி நாங்க நினைக்கல. உங்க வாழ்க்கையில சொந்தமும் பந்தமும் உங்களோட கடைசி வரை இருக்காது. நீங்க எவ்வளவுதான் நேசிச்சு யாரத்தான் இறுக்கமா வச்சுங்க, ஒரு நாள் உங்களை விட்டு போகத்தான் செய்வாங்க. எவ்வளவு நேசமாக இருந்தாலும் ஒரு நாள் உங்களை விட்டு போகத்தான் செய்வாங்க. கடைசி வரை இருப்பது அவர் மட்டும்தான். அதை தெரிஞ்சுக்கணும். கடைசி வரை நீங்க என்னதான் அன்பு காட்டுங்க, என்னதான் நேசம் வைங்க, கடைசி வரை யாருக்கு மாட்டாங்க. நீ நாயை வளர்த்தா நாய் இருக்கும், ஆனா மனுஷன் இருக்க மாட்டான். ஒத்தனை இருக்க மாட்டான், ஒத்தனை இருக்க மாட்டான். நீ நேசிச்சவங்க உன்னை விட்டு போவாங்க. நீ உயிர் போல நினைச்சவங்க கூட உன்னை விட்டு போவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்த போல உன்னை கைவிடுவாங்க. உன்னுடைய வீக்னஸ், உன்னுடைய பலவீனங்களை பார்ப்பாங்க. அவனுக்கு விளங்காது, எல்லாரும் பலவீனம் உள்ளவன் விளங்காது, எல்லாரும் விடுவாங்க. நீ யாருக்காக கடவுளை விடுவாய்? உறவுக்கு சொந்தத்துக்காக நடிக்காத கடவுள்கிட்ட. அது சும்மா ஒரு கேலியான வாழ்க்கை. கும்பிட்டா கடவுளை மட்டும் கும்பிடு, இயேசுவை மட்டும் கும்பிடு. இங்கே ஒரு கும்பிடு, அங்கே ஒரு கும்பிடு. அது எதுக்கு? நீ உன் அப்பனை ஏமாத்தலான கடவுளை ஏமாத்த முடியாது. நீ ஒன்னதான் ஏமாத்தி கொண்டிருக்காய், ஒன்னதான் ஏமாத்தி கொண்டிருக்காய். அடுத்ததாக அவன் கில்கால்ல இருந்தான், பெத்தேலுக்கு வந்தான், எரிகோ வந்தான். எரிகோ வந்தோன்னு 6ஆம் வசனத்துல, பின்பு எலியா அவனை நோக்கி, வாசிங்க, நீ இங்கே இரு, கர்த்தரனை யோர்தானுக்கு அனுப்புகிறான். அதற்கு அவன், நான் உம்மை விட்டுகாதில்லை, கடைசி விட மாட்டேன். போய் கடவுள் எடுத்துக்கொள்ள போகாதன அந்த சொல்லலாம், விட மாட்டேன், விட மாட்டேன். கடவுள் கடைசி வரை உங்க லைஃப்ல எத்தனையோ சோதனைகள் வரும், அத்தனை சோதனை கடந்து வரணும். கடவுளை விட்டுற அளவுக்கு இப்ப 4 இடம், கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான், 4 இடம் வந்துச்சு. அந்த 3 இடத்துல அவன் சொல்றான், நான் விட மாட்டேன். இங்க சோதனைகள் வித்தியாசமாய் வரும், வாழ்க்கையில நினையாத சூழ்நிலைகள் வரும். நீங்க எப்படி வாழ்கிறீர்கள் தேவன் பாப்பா. வித்தியாசமான சூழல், திடீர்னு குடும்பத்துல யாராவது இறந்து கூட போகலாம். அந்த கடவுள் ஏன் காப்பாத்தலன்னு நீ கடவுளை விட வேண்டி வரலாம். யோபு சொல்றான், எல்லாத்தையும் இழந்து அவன் இருக்கும் பொழுது நான் நிர்வாணமா வந்தேன், நான் நிர்வாணமா போவேன். வாழ்க்கையில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது நிர்வாணமா பிறக்கான், அவன் சாகும் பொழுது அதே மாதிரி நிர்வாணமாய் போவான். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பலவீனத்தோடு பிறக்குது, சாகும் பொழுது அது பலவீனமாய் தான் சாகும். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு வர மாட்டான், போகும் பொழுது அவன் எதையும் கொண்டு போவது கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனை யாரோ ஒருவர் குளிப்பாட்டாங்க, அவன் இறக்க கடைசியும் யாரோ ஒருவன் அவனை குளிப்பாட்டாங்க. இதான் வாழ்க்கை. ஆனா இது கிடப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்றோம் கடவுளோடு, அதுதான் நம் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போகும். கடைசி வரை அவரோடு இருந்தால் உங்க வாழ்க்கையை இரட்டிப்பான நன்மை வரும். நீங்க இந்த எலியாவை பின்பற்ற காரணம், அவன்கிட்ட இரட்டிப்பான காரியக்கு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய இரட்டிப்பான வல்லமை தேவன் இருக்கா. நீங்க யாக்கோ பின்னுக்கு போய்ங்க, அவங்கிட்ட ஒண்ணு இல்ல, மொக்கனுக்கு பின்னுக்கு போய்ங்க, இல்லாதவனுக்கு பின்னுக்கு போகாத, கடவுள் இல்லாதவங்கிட்ட போகாத. ஒருவேளை உண்ட பாட்டியை ஃபாலோ பண்ணு, ஒருவேளை உண்ட தாத்தாவை ஃபாலோ பண்ண, பரவாயில்ல, ஏன்னா அவங்க கிட்ட கடவுள் இருக்கா. இந்த மாடர்ன் உலகத்துல உண்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க கிட்ட கடவுள் இல்லை. ஆனா தாத்தா பாட்டி கிட்ட கடவுளை நீ பார்க்கலாம், கடவுளுடைய பக்தியை பார்க்கலாம். அந்த பக்தி வாழ்க்கை உனக்கு இருக்கும். ஆமென். எனவே எந்த நிலையில இருந்தாலும் கடவுளை விடக்கூடாது. ஆமென். ஒரு பாட்டு படிக்கலாம், சீமையில. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதானே சிக்கிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே,
பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திகழ்ந்தீரையா, பரலோகம் திகழ்ந்தீரையா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே. அவருக்காக வாழணும். ஓடி ஓடி கடைசி மூச்சு போக அவருக்காக ஜெயிக்கணும். எங்க டேடியை மாதிரி அவர் எப்படி கடைசி கடவுளுக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை வேண்டும். அவன் இவன் இங்க இருந்து யோகதானுக்கு போவான். அங்க போனோன்னு தேவன் அபிஷேகம் கிடைக்குது, அவனுடைய ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆமென். அப்ப இந்த 4 இடம் கீழ்கால் எங்க இருக்குன்னா எகிப்துல. இவன் எகிப்தை விட்டு எங்க போவான்? பெத்தேலுக்கு. எகிப்து என்றால் உலகம். இஸ்ரேல் ஜனங்க அங்கதான் அடிமைப்பட்டு அங்கே இருந்தாங்க. வாழ்க்கை முன்னுக்கு வரல. கீழே தோட்டத்துக்கு காலால தண்ணி போட்டு கொண்டுதாங்க. அவங்க வாழ்க்கை கஷ்டத்துல இருந்துச்சு. காரணம் எகிப்து. கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நீ இரட்டிப்பான நன்மை பெறணும். உலக பழக்க வழக்கங்கள் இருந்து உலக காரியத்துல வெளியே வரணும். சந்தோஷமாய் தோன்ற பல காரியம் எனக்கு இருந்தாலும் அவைகள் எனக்கு சரியில்லைன்னு விளங்குது. எனவே நான் அதை விட வேண்டி வருது. நீ கடவுளுடைய சமூகத்தில் இருக்க, நீ விட வேண்டியதை இந்த காலையில விட வேண்டும். நீ வாழ்ந்த மாதிரியே அஸ்வத்துக்கு போல நினைச்சா முடியாது. முதலாவது நீ விட வேண்டியதை விடு. ஆமென். கடவுள் சொல்ல நீ விட வேண்டிய உலகத்தையும் முதலாவது விடு. ரெண்டாவது அவன் இந்த உலகத்தை விடுறான். பாங்க, இப்ப நான் மனிதர்களை விடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸை விடுறேன், என் சொந்தங்களை விடுறேன். நான் வந்து இந்த டிக்டாக், அடுத்தது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் விடுறனால நிறைய காலத்தை விடுற நேரத்தில் இப்ப நான் எங்க போனேன்? கீழ்காலந்து பெத்தேல். பெத்தேல் என்றால் என்ன? யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு பயந்து ஓடுற நேரத்தில் அவங்க இடத்துக்கு வந்து அவன் வனாந்திரத்தில் இருக்கான். அந்த இடத்துல ஒரு கல்லை வச்சு அதுல தலை வச்சு படுக்கான். திடீர்னு காத்துவ கனவு. ஒரே நீ பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் அல்ல தேவனுடைய தூதர்கள் ஏறாங்க. அவன் காலில் எலும்பி அந்த தூணை அப்படி நேர வச்சுலாம். இந்த இடம் பெத்தேல். காரணம் இது தேவனுடைய சமூகம். தேவனை நான் கண்டேன். எப்ப நீ உலகத்தை விட்டுக்காயோ, மனிதர்களை விட்டுக்காயோ, அன்றைக்கு ஒன்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியும். தேவ பிரசன்னம் உனக்கு விரும்பும். எனக்கு நேரத்தோட தூங்க முடியும். எனக்கு டைம் நிறைய இருக்கு. எனக்கு ஆஃபீஸுக்கு வந்து வேலை செய்ய நிறைய டைம் இருக்கு. எனக்கு ஊழியத்தை செய்ய நிறைய டைம் இருக்கு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் இல்லை. அந்த உலகத்தை விடும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரும். எங்களுக்கு ஜெபிக்க நிறைய டைம் இருக்கு. நமக்கு நிறைய வேலை இல்லை. ஆனா நேரத்தோட தூங்கிய காலில் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்தை வாழ்க்கையில் உணர்றோம். நான் ஆபீஸ்ல இருக்கிறதுல கடவுள் என்கிட்ட இருப்பது உணர்றேன். என் காலில் ஏறும் பொழுது கடவுள் இருப்பது உணர்றேன். இன்னைக்கு காலையில ஒரு சாட்சி இந்த இடத்துல கண்ணு தெரியாம வந்தவன், பாதி கண்ணவருக்கு தெரியாது. ஒரு புட்டிஸ் அவ வந்து எல்லாத்தையும் கும்பிட்டு போனாங்க. வெள்ளிக்கிழமை வந்து கையை வச்சோம், அற்புதம் நடந்துச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம். சிங்கள சர்வீஸ்க்கு ஒரு பிரதமர் வந்தாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இசிஜியை பார்த்து ஹார்ட் அட்டாக், எங்கேயாவது பிளாக் இருக்கும் சொல்லி ஏதோ செய்ய சொல்ல டெஸ்ட் ஒன்று என்கிட்ட பயம் போட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், உனக்கு காசு கூட வச்சிருக்கேன் கேட்டேன். 60,000 கொடுத்து நீ எடுப்பா. அதுக்கு பிறகு அவன் அங்க பிளாக் இங்க பிளாக்னு எல்லா பிளாக்கையும் காட்டுவான், படம் காட்டுவான். அது இப்போ எத்தனோ லட்சம் கொடுத்து அறுக்க வேணும். இதெல்லாம் தேவையானு கேட்டேன். நான் வேணும் ஒரு ஜபம் பண்ணுறேன், நீ இன்னொரு டாக்டரை போய் பாருன்னு சொன்னேன். ஒரு ஜபம் பண்ண அவன் மனசுக்கு ஏதோ நடச்சு. நேற்று மாஸ்டர் டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. அந்த இசிஜில எடுத்து பார்க்கறதுல ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இது காட்டுது ஹார்ட் அட்டாக் அறிகுறி இல்ல, ஒண்ணு இல்லைன்னு. கடவுள் வந்த ஹார்ட் அட்டாக் மாக்க கூட இல்லாம பண்ணா. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தில்
இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க தேவ பிரசனத்துக்குள்ள போக முடியாது, தேவ பிரசனத்தில் இருக்க முடியாது, கடவுளை பிரசனம் இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் பின்னுக்கு படம் பிடிக்குது, இடுப்ப படம் பிடிக்குது, இதுகள் எடுத்து எப்ப போடுறது, இதுகளுக்கு மண்டை வெடிக்கும். அதுக்கு பிளான் பண்ணுங்க, ப்ரோக்ராம் பண்ணுங்க, ப்ரோக்ராம் பண்ணி இன்னைக்கு இதை அனுப்புவோம், நாளைக்கு இதை அனுப்புவோம், நிறைய பிளான். நமக்கு அதெல்லாம் இல்லையே. வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோ. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கையில கடவுளை பிரசனத்தை நீ உணர வேண்டும். நீ நடக்கிற நேரத்தில் அவர் உன்னோடு இருப்பது நீ அறிய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். எப்ப இவன் கில்காலை விட்டானோ அன்றைக்கு தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்தான். எப்ப தேவ பிரசனத்துக்கு வந்தானோ அன்றைக்கு எரிக்கோக்கு வந்துட்டான். எரிக்கோ என்றால் 7வது முறை அவங்க சுத்தி மதிலை சுத்தி வரும் பொழுது அது இடிந்து விழுந்தது. அது அற்புதத்தின் இடம். என்றைக்கு நீ தேவ பிரசனத்துக்கு வராயோ அன்றைக்கு நீ அற்புதங்களை காண கர்த்தர் உனக்கு வைப்பாங்க. உன் வீட்டில் ஒரு அற்புதம், உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய அற்புதங்களை உன் வாழ்க்கையை காண வைப்பார். தேவ பிரசனத்துக்குள்ளே வா. தேவ பிரசனம் உன் வாழ்க்கையை மாற்றும், ஒரு அற்புதத்தை காண வைக்கும், ஒரு அதிசயத்தை காண வைக்கும். இந்த காலையில யாராவது ஒரு ஆள் அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் நான் சொல்லுவேன், தேவனுடைய பிரசனத்துக்கு வா, தேவனுடைய சமூகத்துக்கு வா. தேவ சமூகம் வரும் பொழுது நீ அற்புதங்களை காண்பார். தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். நீ ஆயுதத்தை பாய்க்க மாட்டாய், நீ சுத்திலை பாய்க்க மாட்டாய், ஆனால் மதில்கள் விழ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இல்லாதவங்க ஒரு நாளும் அற்புதத்தை பார்க்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கை வைக்கிறனால அற்புதம் நடக்காது, நான் சொல்லுறனால அற்புதம் வராது. நீ தேவ பிரசனத்துக்கு வரணும். உனக்கு தேவனுடைய பிரசனம் வேணும். தேவ பிரசனம் அற்புதம் நடக்கும். வாங்க, இவங்க உலகத்தை விட்டாங்க, நீங்க உலகத்தை விடுங்க. விட்டோன்னா தேவ பிரசனம் வரும். தேவ பிரசனம் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்க ஆரம்பிச்சோன்னா நீங்க கானானுக்குள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். எப்ப நீ கில்காலை விட்டு உலகத்தை விட்டு தேவ பிரசனத்து வகையோ அது உனக்கு அற்புதங்களை கொடுத்து உன்னை கானானுக்குள்ளே அந்த யோர்தானை கடக்கப்படும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக இப்ப இவங்க யோர்தானை கடக்காங்க. எலியா என்ன செய்றான், எலிசா வச்சுக்கோட்ட அந்த சால்வி எடுத்து அவன் அடிக்கிறான் தண்ணீர்ல. யோர்தான் 2 போகுது. 2 பேரும் அக்கறைக்கு போவாங்க. வாசிக்கலாம் அந்த வசனம் 2ஆம் அதிகாரம் 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. 2 பேர் பேசிக்கொண்டு போவான். 2 பேரையும் பிரிச்சு எலியா சுழல் காட்டில் பகலோகத்துக்கு, சுழல் காட்டில் எல்லாம் சொல்லுங்க, சுழல் காட்டில் பகலோகத்துக்கு போனான். அடுத்த வசனம், அதை எலிசா கண்டு அவன் பார்த்தான், அந்த கடவுளை பார்த்தான், சுழல் காட்டில் கூட பார்த்தான். வாழ்க்கை பிரச்சனைகள் கூட பார்க்க வேண்டும். வெறுத்த மாதிரி பேசக்கூடாது. பிரச்சனை வந்தோன்னா என்ன பிரச்சனை, என்ன சுழல் காட்டாது நீ பார்க்க வேணும். அவன் கண்டு என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாய் கிழிச்சு போட்டான். அதுக்கு 13ஆம் வசனம், பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து, எப்ப 2வது சால்வை வந்து முதலாம் ரட்சிப்புல வந்துச்சு. ஆனா அடுத்தது நீ அங்க வர வேண்டும். நீ உன் உலகத்தை விட்டு நீ தேவ பிரசனத்துக்கு வந்து நீ அற்புதங்களை பார்த்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகணுத்துல அந்த சால்வை வரும். அந்த சால்வையை எடுத்து அவன் என்ன செய்றான், எடுத்துக்கு திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்தோடு இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா நான் முடிக்கிறேன். அவன் கேள்வி, சால்வி எடுத்து முறுக்கி இதுவரை எலியாவோட கடவுள் இருந்தாங்க, நதி பிரிஞ்சு அற்புதம் நடந்துச்சு, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வி அடிக்கிறதுல எப்படி எலியாக்குள்ள தேவன் இந்த நதியை பிரிச்சாவோ அதே தேவன் அவனுக்குள்ளே கடந்து வந்தார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் கடந்து வந்தார், கடந்து நமக்கு வர்றா.
நான் சொல்ல இப்படிப்பட்ட வல்லமைகள் உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தை கடந்து செல்ல வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் கடந்து செல்லும். உங்க வாகனத்தை உங்க பிள்ளை கொடுக்க நல்லது, ஆனா உங்க ஸ்பிரிச்சுவல் கடந்து செல்ல வேண்டும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை போக வேண்டும். பைபிள் சொல்லுது, அதே தேவன் எலியாவின் தேவனாம் தேவனாய் மாறினான். இதுவரை அற்புதங்களை கண்டவன் அற்புதங்களை செய்கிறவனாய் மாறினான். நான் உங்களை பார்த்து சொல்ல, கர்த்தர் உங்கள் மூலம் பலருக்கு அவர் அற்புதங்களை செய்யத்தக்கதாக, கர்த்தர் உங்கள் மூலம் பலருக்கு அற்புதங்கள் செய்யத்தக்கதாக, பலர் கடல்களை கடந்து செல்லத்தக்கதாக, பலர் தங்க வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு போகத்தக்கதாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! கடவுள் உங்களை மாற்ற போகிறார். எல்லாம் எழுந்து உங்க மூலம் பலர் அக்கறைக்கு செல்ல போவாங்க. உங்க மூலம் பலர் ஆஸ்வாதத்துக்குள்ள போவாங்க. ஆனா இந்த 4 இடம் முக்கியம். விட்டு உலகத்தை விட்டு தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே வா. அதிகாலை எழுந்து அவரோடு இரு. அவருடைய பிரசனம் உனக்கு அற்புதங்களை காண வைப்பா. உன்னை ஆஸ்வாதத்துக்குள்ள போவாங்க. நீ ஒரு இரட்டிப்பான ஆஸ்வாதத்தினா இருப்பாய். இதற்காக எலியாவுக்குள்ள வந்த தேவன் அவன் அதை பார்க்காம தான். நீங்க அதை பாருங்க. என்னுடைய பணம், என்னுடைய பொருள், இது எல்லாமே நான் சம்பாதித்தவைகள் அல்ல, எல்லாமே தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டவைகள். அவரோடு இருங்க. ஞாயிற்றுக்கிழமை நோய் வருத்தம் சொல்லி ஆண்டவருக்காக செய்யறதை விடாதீங்க. நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே ஊழியத்தை தான் பிடிப்பாங்க. நான் இந்த ஊழியத்தின் விலகுறேன். விலகி தொலை, விலகி போயிரு. நீ எல்லாம் நிக்காதீங்க. அவனுக்காக இவனுக்காக வாழாத, கடவுளுக்காக இரு. அவர் உன்னை அழைத்த, அவர் உனக்கு மேல சால்வையை போட்டாரு. 10 பேர் 50 பேர் வந்து சொன்னாங்க கதை. அந்த 50 பேரை கதைக்கு அவன் சொன்னான், சும்மா இல்ல, இன்னும் 50 பேருக்கு சொல்லணும். சும்மா கடை வாய முடி. உங்க வாழ்க்கை அப்ப மகிமையாயமாகும். நினைச்சு பார்க்காத வாழ்க்கை தருவா. இந்த கால பகல் நேரத்தில் ஒரு தீர்மானத்தை கண்களை மூடி கைகளை உயர்த்தி எடுங்க. விட வேண்டிய காங்களை விடுங்க. சிலர் முத்தம் கொடுத்து கிஸ் பண்ணி குட் பாய் சொல்ல வேண்டியவங்களை குட் பாய் சொல்லுங்க. வெட்டி போட வேண்டிய எருமை மாடுகளை வெட்டி போடுங்க. தேவையில்லாத ஆப்களை உங்க போன்ல இருந்து எடுத்து போடுங்க. சில ஆப்கள் உங்களுக்கு தேவையில்லை. உண்மைக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த மக்கள் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள் செல்வார்களாக. இயேசு நாமத்தில் ஆமென். வாழ்க்கையில ஒரு நாளும் ரொம்ப பெரிய ஒரு ஆளை பார்த்து அந்த ஆளோட ஒரு செல்ஃபி எடுக்கிறனால நீங்க ஒரு நாள் மேலே வர மாட்டீங்க. நீங்க நினைக்கலாம் அந்த ஆளோட இருந்து எடுத்தா எனக்கு மதிப்பு கூடுன்னு. எவ்வளவு நாள் தான் மற்றவங்களை மேல உயர்த்தி கொண்டு இருக்க போய்ங்க? உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கா. நீங்க அந்த பெரிய ஆளா நீங்க மாற வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு வாங்க. நீங்க பெரிய ஆளா மாற வேண்டும். அது முக்கியம். நான் ஒருவரை சந்தித்தேன். அது யாருன்னு தேவையில்லை. அவர் முடிச்சோன்னு அவர் கேட்டாரு, என்னோட இந்த ஒரு செல்ஃபி உனக்கு தேவையானு கேட்டா. எல்லாம் முடிச்சு கை கொடுத்து வான்னு. நான் சொல்ல தேவையில்லை, நான் இந்த டீலுக்கு வந்தேன். நமக்கு நாங்கள் மனிதர்களை முக்கியப்படுத்தக்கூடாது. நம்ம மனிதர்கள் முக்கியம் இல்லை. நீங்களே அவங்கள சும்மா தூக்கி வைக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்குள்ள கடவுள் நிறைஞ்சிருக்காங்க. உங்கள் லைஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், நீங்கள் எங்கேயோ வந்துடுவீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சில ஃபோனில் இருக்க ஆப்களை ரிமூவ் பண்ணுங்க. அதெல்லாம் அழகாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் அவசியமாக இருக்காது. அதெல்லாம் உங்கள் லைஃப்பை மேலே கொண்டு போகாது. உங்கள் லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியம். நான் யாருக்கும் 12 மணிக்கு எழும்பி ஹாப்பி பர்த்டே அனுப்ப மாட்டேன். 12 மணிக்கு எழும்பி அனுப்புது, இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம். யாரும் இல்லை, யாருக்கும் அனுப்புறது கிடையாது. அனுப்பவும் மாட்டேன். எனக்கும் சிலாக்கள் ஃபோன் எடுப்பாங்க. எந்த பாதிக்கு 12 மணிக்கு எழுப்பி இருந்து படு. நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். பாஸ்டர் காலேஜ் 12 மணி எதுக்கு தேவையா? 12 மணிக்கு முதலாவது ஆஃபீஸ் எடுக்கணும். இதெல்லாம் முக்கியமானவைகள் இல்லை.
உங்களுக்கு முக்கியம் ஆவிக்குரியதை முக்கியப்படுத்துங்க, ஸ்பிரிச்சுவல் ஊழியத்தை முக்கியப்படுத்துங்க. அதுதான் முக்கியம். தன்னை பிள்ளைய யூத்துக்கு அனுப்பல, ஏன்னா தனியா அனுப்ப முடியாது பாஸ்டர். ஆனா லண்டனுக்கு அனுப்புமா படிக்க, லண்டனுக்கு. அப்படியே இருக்கு சில கிறுக்குகள். நீ ஆவிக்குரிய காலத்தை ஃபோக்கஸ் பண்ணு. நீங்க உலகத்துல காட்டுற அந்த வைராக்கியத்தை இந்த சர்ச்சுக்குள்ள காட்டுங்க, அது உங்களை மேல வைக்கும். கடவுளை காரியத்துல உங்களை விழ வைக்க 1000 பிரச்சனை வரும். அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். நீ எப்படி இருக்கணும் அதை பார்க்கணும், அது லைஃபை பார்க்கணும். அங்கதான் வெற்றி இருக்கு. ஆமென். கடவுளை ஆஸ்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா.